நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. That I may dwell in the house of the Lord all the days of my life. Psalms 27:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அப்போது யாக்கோபு பூத்து காய்க்க வேண்டுமானால், யாக்கோபு பலனை கொடுக்க வேண்டுமானால், முதலாவது யாக்கோபு செய்ய வேண்டிய காரியம் வேர் பற்ற வேண்டும், வேர் விட வேண்டும். வேர் இல்லாமல் பூக்கவும் முடியாது, காய்க்கவும் முடியாது. ஒரு செடி பூத்து காய்க்க வேண்டுமானால், பலன் கொடுக்க வேண்டுமானால், அந்த செடியானது, அந்த மரமானது வேர் விட வேண்டும். அதனுடைய வேர் உறுதியாக இருக்கணும். வேர் நல்லா மண்ணோடு உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். அப்பொழுது தான் அது ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் பலன் கொடுக்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டுமானால் வேர் விடணும். வேர் என்பது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. வேர் வெளியே தெரியாது. ஒரு செடியினுடைய வேர் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், மறைமுகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மரத்தில் உள்ள பூக்களையும் காய்களையும் கண்ணால் பார்க்கலாம். பொருளாதார ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அப்போது பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வேரானது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ, வேரானது எந்த அளவுக்கு ஆழமாய் பூமிக்கு அடியிலே செல்லுகிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மரம் உறுதியாக இருக்கும். வேறு சரியாக இல்லைன்னா அந்த மரம் உறுதி இல்லாமல் காற்று வீசும்போது, சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது அந்த மரமானது கீழே சரிந்து விடும். ஆகவே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியாக இருக்கணும். விசுவாசம், அன்பு, ஜெபம், தாழ்மை, பரிசுத்தம், பொறுமை, இது எல்லாம் சோதனைகளை ஜெயிப்பதற்கான வேர்கள். இந்த வேர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். தண்ணீர் ஓரமாய் வேர்களை விடுகிற மரம் என்று சொல்லி நாம் எரேமியாவில் பார்க்கிறோம். அப்போ இந்த வேர் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த வேருக்கு தேவையான, அந்த மரத்திற்கு தேவையான தண்ணீர் நல்லா கிடைக்கும். அப்போ அந்த மரம் செழிப்பாக இருக்கும்.
அப்போ வேர் பற்றி வேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் வளருகிறோமோ, உறுதியாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நாம் பொருளாதார வாழ்க்கையில் உலக பிரகாரமாகவும் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், என் தரித்திரங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய வேர், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசேப்பு எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாய் மாறினான். அது பூத்து காய்க்கிற அனுபவம். எல்லாரும் பார்த்தாங்க. யோசேப்பு ஐஸ்வர்யானாய் மாறிவிட்டான், அதிகாரியாய் மாறிவிட்டான், பெரியவனாய் மாறிவிட்டான். அவனுடைய கையில் மோதிரம் இருக்குது, அவனுடைய கழுத்தில் சரப்பணி இருக்குது, மெல்லிய வஸ்திரம் அணிந்திருக்கிறான், ரதத்தில் போகிறான், அவனுக்கென்று தனி அரண்மனை இருக்குது, ராஜாவுக்கு ரெண்டாவதானவனாக இருக்கிறான். அப்பா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இது பொருளாதார ஆசீர்வாதம், இதுதான் பூ காய். ஆனால் அவனுடைய வேர் எப்படி இருக்கிறது? யோசேப்பினுடைய வேர் எப்படி இருக்கிறது? உறுதியாக இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய தூண்டும் போது விலகி ஓடுகிறான், பாவத்தை விட்டு உதறி ஓடுகிறான், பாவத்தை வெறுக்கிறான். அதுதான் வேர். ஆண்டவரோடு உறுதியாக இருக்கக்கூடிய மனுஷன், பரிசுத்தத்தில் நிலை நிற்கிற மனுஷன், பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற மனுஷன். இந்த வேர் உறுதியாக இருக்கிறதா? தேவனோடு உறுதியாக இருக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களா? புயல் அடிக்கிறது, காற்று வீசுகிறது, பெருவெள்ளம் மோதுகிறது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களா? கண்மலையில் உறுதியாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் பலம் கொடுக்க போகிறீங்க. நிச்சயமாகவே நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட போகிறீங்க. குப்பையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். புழுதியில் இருந்தாலும் தேவன் உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் யோசேப்பினுடைய அந்தரங்க வாழ்க்கை, யோசேப்பினுடைய மறைமுகமான வாழ்க்கை உறுதியாக இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் பலமுள்ளதாக இருந்தது. யாராலையும் யோசேப்பை வீழ்த்த முடியலை, எந்த பாவமும் யோசேப்பை அணுக முடியலை. ஆகவே யோசேப்பு பூக்கவும் காய்க்கவும் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பூத்து குலுங்க வேண்டுமா? உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டுமா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியாக இருக்க வேண்டும், பலமுள்ளதாக இருக்க வேண்டும், மகிமையாக இருக்க வேண்டும். யோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். பட்டு போனது போல தான் யோபினுடைய வாழ்க்கை இருந்தது. எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போனார். பிள்ளைகளை இழந்தார், பொருளாதாரத்தை இழந்தார், சரீரத்தில் உள்ள ஆரோக்கியத்தை இழந்தார். எல்லாமே இழப்பு தான். காய்ந்து போன அனுபவம், பட்டு போன அனுபவம். ஆனால் வேர் ஸ்ட்ராங்காக இருந்தது. வேர் பட்டு போகலை. ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை பட்டு போகலை. கர்த்தர் மேல உள்ள விசுவாசம் தளர்ந்து போகலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒன்றும் தடைவிடாது. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக நான் விளங்குவேன், எனக்கு மாறுதல் வரும். எவ்வளோ விசுவாசமான வார்த்தையை பேசுகிறார் பாருங்க, எவ்வளோ நம்பிக்கையான வார்த்தையை பேசுகிறார் பாருங்க. யோபினுடைய காலத்துக்கு பிற்பாடு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து யாக்கோபு நிருபம் எழுதும் பொழுது அந்த யோபினுடைய பொறுமையை குறித்து எழுதுகிறார். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, அந்த பொறுமைதான். அந்த பாடுகளையும் அந்த உபத்திரவங்களையும் சோதனைகளையும் யோபு பொறுமையோடு சகித்தார். அவர் மனம் பதறி பேசல. யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபு என்னை பற்றி நிதானமாய் பேசினான், மனம் பதறி பேசல. கர்த்தரை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இழப்புகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, தோல்விகள் வந்தது. யோபினுடைய 3 சிநேகிதர்களும் பரியாசம் பண்ணுகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். ஆனாலும் யோபு நிதானமாய் பேசினார். தேவனை பற்றி குறை சொல்லல, பொறுமையை காத்து கொண்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொண்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே களங்கம் இல்லாதபடிக்கு கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பட்டு போயிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை வெட்டப்பட்டு இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை காய்ந்து போயிருந்தாலும் சரி, நம்முடைய பொறுமை, நம்முடைய சாந்தம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய உண்மை, நம்முடைய நீதி, நம்முடைய நேர்மை உறுதியாயிருந்தால்
பட்டு போன நாமும் யோபுவினுடைய வாழ்க்கையிலே யோபு பூத்தது போல, காய்த்து கனி கொடுத்தது போல நாமும் ஆசீர்வாதமாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக துளிர்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். நிச்சயமாகவே துளிர்க்க முடியும், நிச்சயமாகவே பலன் கொடுக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. சோர்ந்து போகாதுங்க, கலங்கி போகாதுங்க. உங்களுடைய வேர் உறுதியாக இருக்கிறதா? யோபுவினுடைய சிறையிருப்பு மாறியது. யோபுவினுடைய சிறையிருப்பு மாறியது. சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். தன்னை பரியாசம் பண்ணின, தன்னை குற்றப்படுத்தின, தன்னை காயப்படுத்தின சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்னாரே. ஜெபிக்கிறோமா? மன்னிக்கிறோமா? அவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? அப்படி செய்தால் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பு மாறும், நம்முடைய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அவசியம். பவுலும் சீலாவும் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். தேவனோடு நெருங்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்குள்ளாய் வேறு கொள்ள ஆரம்பித்தார்கள். விசுவாசத்தில் பலப்பட ஆரம்பித்தார்கள். பரலோகத்தோடு இணைய ஆரம்பித்தார்கள். தேவனோடு இணைய ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த நேரம் என்ன நடந்தது? பொருளாதாரத்தில் உலக பிரகாரமாய் ஒரு ஆசீர்வாதம் நடந்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியாக இருந்தால் கண்களால் காணக்கூடிய பொருளாதார ரீதியில் உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கதவுகள் உடைக்கப்பட ஆரம்பித்தது. சங்கிலிகள் கலந்து போனது. சிறைச்சாலைக்காரனுடைய இருதய கதவும் திறக்கப்பட ஆரம்பித்தது. அவன் ரட்சிக்கப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் உலகத்தை பலனால நிரப்பணும். நம்ம மூலமாக வெளிப்படுகிற அபிஷேகத்தினால உலகத்தை நிரப்பணும். நம்ம மூலமாக வெளிப்படுகிற தாழ்மையினால் உலகத்தை நிரப்பணும். நம்ம மூலமாக வெளிப்படுகிற கிறிஸ்துவின் அன்புனால உலகத்தை நிரப்பணும். பணத்தினால நிரப்பக்கூடாது, பதவியினால் அல்ல, பொருளினால் உலகத்தை நிரப்பக்கூடாது. நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பணும். உலகத்தை கிறிஸ்துவினுடைய அன்புனாலேயும், கிறிஸ்துவின் கிருபையினாலேயும், கிறிஸ்துவின் சமாதானத்தினாலேயும் இந்த உலகத்தை நிரப்பணும். யாக்கோபால தான் அப்படி முடியும். யாக்கோபால தான், இஸ்ரவேலால் தான் இந்த உலகத்தை ஆசீர்வாதத்தினால நிரப்ப முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நாம் வேறு கொண்டா மட்டும்தான் பலன் கொடுக்க முடியும். நாம் கிறிஸ்துவோடு இணைவோம், ஐக்கியப்படுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாயிருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை கொடுப்போம். ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் உமக்குள்ளாய் வேறு கொள்ளவும், கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் வளரவும், கிருபையிலே, பொறுமையிலே, தாழ்மையிலே வளரவும் நாங்கள் கனி கொடுக்கும். தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நல்லதையே நாள்தோறும் பேசினால், நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், கர்த்தரின் திரு இருதயம் கழிகூறுமே உன்னாலே. கர்த்தரின் திரு இருதயம் கழிகூறுமே உன்னாலே. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.